I'd like to talk about one person who was very, very important, who was a part of this. ஆக்டர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேரும் இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு தனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்குது. 2004ல் காதல் திருமணம் செய்து கொண்ட இவங்க 2 பேருமே வந்து 2022ல் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ போறோம். எங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால நாங்க வந்து பிரிஞ்சு வாழ போறோம். ஆனா ஃபேன்ஸ் மத்தியிலயும் சரி, காமனான இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியிலயும் சரி, எங்களோட டிசிஷனை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த 2022 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் டைவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலுமே வந்து வெளியில வராம இருந்த டைம்ல சமீபத்துல 2 பேருமே கோர்ட்ல ஆஜராகி 2004ல் திருமணம் நடந்தது. அந்த 2004ல் நடந்த திருமணம் செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரி நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் வந்து பண்ணி இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல தனுஷ் அவர்கள் வந்து ஒரு வீடு ஒன்று வந்து கட்டியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்து சைடு இருந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது. ஆனா யாருமே வந்து போய் கலந்துக்கலங்கிற மாதிரியான விஷயமும் வந்து எல்லாராலையும் சொல்லப்படுது. ஸோ இப்படி இருந்துட்டு இருந்த டைம்ல சடனா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற வகையில தனுஷ் அண்ட் தனுஷனுடைய ஒய்ஃபான ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களுடைய பையனுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல 2 பேருமே வந்து அட் அ டைம்ல போய் கலந்துக்கிட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை வந்து கிளப்பி விட்டுச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு 2022ல் எடுத்த முடிவை மாத்திக்கிற மாதிரியும் அவங்க மாத்திக்கிட்டு திரும்பவும் வந்து ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷனுடைய குடும்பத்தினர் சைடு இருந்தும் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் சைடு இருந்தும் 2 பேருமே வந்து அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஆனா இப்போ எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷும் கூடவே ஐஸ்வர்யா 2 பேருமே வந்து மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே செலிபிரிட்டி சைடு இருந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி பல பேரால பல விதங்கள் வந்து பேசப்படுற வகையில இப்போ சமீபத்துல என்ன பேசுறாங்கன்னா, இந்த மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா தனுஷ் அவர்கள் வந்து 2வது திருமணம் வந்து பண்ண போறாரு. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலரால வந்து சொல்லப்படுது.